Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 4 of the revised PGTRB syllabus, and we are discussing Thomas Carlyle's famous lecture, Hero as a Poet. See, even here, okay, Hero as a Poet. Okay, that is the text that we are discussing. And this is the third lecture of the sixth lecture series, which was delivered by Thomas Carlyle in the month of May 1840. 1840ல மந்த் ஆஃப் மேல ஒரு 6 லெக்சர் வந்து தாமஸ் கார்லைல் டெலிவர் பண்ணாரு. அந்த 6 லெக்சரும் இட் வாஸ் கம்பைல்டு பை ஜேம்ஸ் ஃப்ரேசர் and it was brought out in as a book in 1841. The title of the book is On Heroes, Hero Worship and the Heroic in History. இப்போ நம்ம இந்த தேர்ட் லெக்சர்ல இருக்கோம், somewhere in the middle, and இது வரைக்கும் நம்ம we saw how Thomas Carlyle has argued that Dante was a hero. Dante, who was a poet, who was a very great sufferer during his time, but how he allowed himself to be moved by nature to write about the divine mystery. அவருடைய வாழ்க்கையில நிறைய சஃபரிங்ஸ் இருந்தது. அந்த சஃபரிங்ஸ்னால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, he became in-depth personality. அவர் வந்து வெளிப்புறத்துல 1008 பிரச்சனைகள் இருந்தது, பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அப்புறம் ரிலீஜியஸ் ஃபேக்ஷன்லாம் சந்திக்க வேண்டியிருந்தது. தென் ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் பேனிஷ்ட் ஃப்ரம் ஃப்ளாரன்ஸ். சொந்த ஊரான ஃப்ளாரன்ஸை விட்டு வெளியேற வேண்டி இருந்தது. போற இடமில்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணாரு அப்படின்னா, வெளிப்புறத்துல இருந்து அவர் ரொம்ப டீப் திங்கர் ஆனார். அப்ப டீப் திங்கர் ஆன போது the divine mystery shows him in order to reveal itself to the world. இந்த உலகத்திற்கு இந்த டீப் மிஸ்ட்ரி அப்படிங்கிறது, அந்த மர்மமான விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு, அந்த புதிரான விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு தங்களை வெளிப்படுத்துவதற்கு தாந்தேவை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவர் எவ்வளவு அழகா வந்து அந்த டிவைன் காமெடி அப்படிங்கிற ஒர்க்கை எழுதினார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அந்த டிவைன் காமெடியில 3 பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இன்ஃபர்னோ, அப்புறம் புர்கத்தாரியோ, அப்புறம் இன்னொன்னு என்ன டீச்சர்ஸ்? இன்னொன்னு பாரடைசியோ. அப்ப ஜென்ரலா என்ன சொன்னாங்கன்னா, புர்கத்தாரியோ சாரி இன்ஃபர்னோ இஸ் a very good book, but புர்கத்தாரியோ அண்ட் பாரடைசியோ were not so great அப்படிங்கிற மாதிரி காமன் கிரிட்டிசிசம் வரும்போது தாமஸ் கார்லைல் சொல்றாரு, no, all the 3 work put together becomes a harmonious whole. It speaks about the inner life of human being. அப்ப வந்து தாந்தே வந்து he was not just for an age, he was a representative of 10 long years or 10 long centuries of silence. அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 செஞ்சுரியில யாருடைய வாய்ஸும் இந்த உலகத்திற்கு கேட்கவில்லை. அந்த 10 செஞ்சுரியுடைய அந்த ரிலிஜியாசிட்டி, அந்த ஆன்மீகவியல், அது எல்லாத்தையுமே அப்படியே கிரகித்து உலகிற்கு வெளிப்படுத்தியவர் வந்து தாந்தே அப்படின்னு தாந்தேவை பெருசா சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, தாமஸ் கார்லைல் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர், த இங்கிலீஷ் பிளே ரைட். எப்ப திருப்பியும் அப்படியே அந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். தாந்தே த இட்டாலியன் மேன் அப்படின்னு அவரை சொல்லிட்டு, ஹீ இஸ் an இட்டாலியன் ரைட்டர். நம்ம ஏற்கனவே சொன்னோம், a man who was the pioneer of vernacular poetry writing. வெர்னாக்குலர் இட்டாலியன்ல போயட்ரி எழுதுவதை என்ன பண்ணாரு, ஒரு தூண்டுகோலாக இருந்தவர் வந்து தாந்தே. இப்ப இந்த தாந்தே என்ன பண்ணாருன்னா, why was he sent into the world அப்படின்னு இவர் சொல்றாரு. he was sent into the world to embody musically the religion of the middle ages. இந்த மிடில் ஏஜஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏறக்குறைய எந்த ஏஜ், ஏறக்குறைய ஒரு 6th செஞ்சுரியில இருந்து ஒரு 12th செஞ்சுரி 13th செஞ்சுரி வரைக்கும் இருக்கிறது தான் அந்த மிடில் ஏஜஸ். அந்த மிடில் ஏஜஸ் உடைய அந்த ரிலிஜன்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை மியூசிக்கலி அப்படியே உள்வாங்கி மியூசிக்கலி உலகிற்கு சொல்வதற்காக இயற்கை தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதி தாந்தே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு, who is Shakespeare then அப்படின்னு கேட்டீங்கன்னா, Shakespeare is one who embodies the religion of modern Europe.
Not only the religion, he speaks about the external aspects of modern Europe. ஐரோப்பாவின் ஆன்மீகம் பிளஸ் அந்த வெளிப்புற விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னா சிவல்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா the military related things. Okay, then courtesies அப்படின்னா what do you mean by courtesies, teachers? Mannerisms. Then humor அப்படின்னா mood, ambitions and the practical way of thinking, acting, looking at the world. இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு மனிதன் யாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியர். அப்ப நம்ம ஷேக்ஸ்பியரையும் தாந்தேயும் பக்கத்துல வரும்போது தாந்தே is the inner man, Shakespeare is the exterior man. Did you understand this difference, teachers? இன்னொரு இடத்துல அப்படியே ஒரு 4 லைன் கீழே வந்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, தாந்தே represents the faith and the soul. அவர் வந்து இந்த நம்பிக்கையும் ஆன்மாவையும் சுட்டி காட்டக்கூடியவர் தாந்தே. அதுவே ஷேக்ஸ்பியர் யாரு? ஷேக்ஸ்பியர் இஸ் த பாடி. ஏன்னா நீங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இந்த ஒரு 2 துருவங்கள் நீங்க பாப்பீங்க. ஒண்ணு வந்து பாடி அண்ட் த சோல். பாடி அப்படிங்கிறது ஃபார்ம், சோல் அப்படிங்கிறது ஸ்பிரிட். இதுல எது பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து சோல் தான் பெருசு, பாடி வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னது. ஆனா இன்னைக்கு பாடி இல்லாம சோல் இல்லை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 பேருமே they are very important for the intellectual world. Dante embodies அப்படின்னா he represents the faith aspect and the soul aspect, and Shakespeare represents the body aspect and the practical application of things அப்படின்னு ரொம்ப தெளிவா தாமஸ் கார்லைல் சொல்லிடுறார். Did you understand all these things, teachers? Yes, sir. Now என்ன சொல்றாரு அப்படின்னா, if you want to know what is the Greek world, இந்த கிரேக்க உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to go to Homer. Homer யாரு? Who is Homer? Great epic writer. The great epic writer who wrote the great Iliad and Odyssey, who is considered to be the originator of epic form. அப்ப if you read his Iliad and Odyssey, you can actually construct the old Greece. The modern Greece பத்தி நமக்கு ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு, ஆனா the ancient Greece பத்தி நமக்கு பெரிய ஹிஸ்டரி இல்ல. அப்ப ஹோமரை படிச்சீங்கன்னா ஓல்டு கிரீஸை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி if you want to understand the modern Europe, you better go and read Shakespeare. With Shakespeare, you can get an idea of what was modern Europe. அவர் வாழ்ந்த காலத்துல ஐரோப்பா அப்படிங்கிற அந்த கண்டம் எப்படிப்பட்ட கண்டமாக இருந்தது, அதுல இருந்த மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் என்ன, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஷேக்ஸ்பியரை படிக்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. Now, Shakespeare அப்படியே கொண்டு போய் விடும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, Shakespeare came into the world when chivalry was fading away. Okay, chivalry அப்படிங்கும்போது the love for military adventure. அந்த காலத்துல இருந்த military adventure என்ன அப்படின்னா knights, okay, அப்புறம் லேடி and night lady and the fight against enemies. அந்த மாதிரி chivalry, the court related military expedition, romance அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு இருந்தது. அந்த காலகட்டத்துல தான் யாரு வந்தாவாம்? The great Shakespeare appeared, and Shakespeare is called as a sovereign poet. What do you mean by the word sovereign, teachers? Sovereign அப்படிங்கிற வேர்ட் என்ன? Christ, that is savior. Here it is sovereign. அப்படின்னா இறைமை உடைய ஒரு கவிஞர் அப்படின்னா கடவுளுக்கு ஈக்குவலா ஒரு கேரக்டர் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஷேக்ஸ்பியர். சாவரின், இறைமை அதிகம் உள்ள இறைமை அப்படின்னா இறைத்தன்மை உள்ள ஒரு கவிஞர் அப்படி எடுத்துக்கலாம். அல்லது இறைவனுக்கு ஒத்த, எப்படி மக்கள் வந்து கடவுளை பாக்குறாங்க அந்த மாதிரி லிட்ரேச்சர் லவர்ஸ் யாரை பாக்குறான்? ஷேக்ஸ்பியரை பாக்குறாங்க.
சரி, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர் எப்படி இந்த உலகத்திற்கு அறிமுகமானார் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ மிஸ் அட்வென்ச்சர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை பத்தி சொல்லும் பொழுது ஒரு சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் பிகேம் சோ பாப்புலர் பிகாஸ் ஆஃப் இன்சிடென்ட். என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, he was born in, எங்க பிறந்தாரு? ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் அவென். ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்படிங்கிறது அவருடைய பிறந்த அந்த ஒரு ரூரல் பிளேஸ். அங்க அவென் அப்படிங்கிற ஒரு ரிவர் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணாரு, ஒரு இளைஞனாக இருந்த பொழுது வார்விக் ஷயர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல என்ன பண்றாரு, he indulged in poaching, ஒரு டீர் ஸ்டீலிங் ஆக்டிவிட்டியில அவர் இண்டல்ஜ் ஆனதாகவும், பிகாஸ் ஆஃப் விச் there was a complaint which was lodged on Shakespeare. Because of this incident, Shakespeare was compelled to run away. ஏன் அப்படின்னா, பிடிச்ச ஜெயில போட்டுருவாங்க, அவ்வளவுதான் அவருடைய லைஃப். அதனால என்ன பண்ணாரு, வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாரு, லண்டன் நோக்கி ஓடினார். அங்க போனதுனால ஷேக்ஸ்பியர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. So this incident, who prosecuted William Shakespeare for deer stealing அப்படின்னா, which squire? The squire of Warwickshire. Did you understand the teachers? The squire of Warwickshire. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் இல்லாம ஒரு நடிகர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவர் வாழ்வாதாரம் இல்லாதனால குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்ததுனால கண்டக்டரா இருந்தாரு. அந்த கண்டக்டரா இருக்கையில அவர் ஸ்டைல் பண்ணதை பார்த்து, ஒருவேளை அவர் கண்டக்டர் ஆகாம வேற வேலை போயிருந்தாருன்னா அவர் இந்த மாதிரி பெரிய இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, everybody's life, nature plays a very important role. There is some incident which makes somebody great. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட்டை நிறைய பேர் கேவலமா சொன்னீங்கன்னா, அந்த கேவலமான இன்சிடென்ட் தான் ஷேக்ஸ்பியரை இன்னைக்கு பெரிய ஆளா ஆக்கியது. Right? A negative incident which shaped William Shakespeare to be what he is today. Today, what is the status of this great man? The status of this great man எப்படின்னா, he is deified. அவரை வந்து ஒரு டெமிகாடாக பார்க்கிறோம் அப்படின்னு யார் சொல்றான்? தாமஸ் கார்லைல். How do we look at William Shakespeare? Demigod. There is a practice of idolatry. சிலை வழிபாடு, விக்கிரக வழிபாடுன்னு இங்கிலீஷ் வேர்ல்டுல சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் வேர்ல்டுல. அப்படின்னா ஒரு சிலையை செய்து அந்த சிலையை வழிபடுவது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரை வந்து ஒரு கடவுளாக பாவித்து வழிபடக்கூடிய ஒரு நிலை தான், அந்த நிலையில அவர் இருக்காரு. கடவுளுக்கு ஒத்த ஒரு நிலையில அவரை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. And it is no wonder that he is placed in such a position because his work is very great அப்படின்னு தாமஸ் கார்லைல் சொல்றாரு. அதே நேரத்துல நமக்கு அழகா ஷேக்ஸ்பியரை வந்து எந்த ஏஜ்ல இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு சொல்றாரு. ஷேக்ஸ்பியர் எந்த ஏஜ் சேர்ந்தவர்? He belongs to Elizabethan age. He was a dominating figure in Elizabethan age. படிக்காத ஒரு மனிதர், 5th grade grammar school வரைக்கும் போனவர் தான். ஆனா ஒரு காலத்துல யூனிவர்சிட்டி விட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படித்தவர்களாம் இருந்தார்கள். ஆனா அவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பேரும் புகழும் பெறவில்லை. Teachers, kindly mute yourself. யாரோ ஒருத்தர். Okay, I think somebody is keeping your mic on. Okay, now இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, when you look closer at William Shakespeare அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன சொல்றா, William Shakespeare can be compared to, metaphorically he can be compared to three Yggdrasil. The three Yggdrasil அப்படிங்கிறார். Okay, what is this three? The three Yggdrasil அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is called the tree of life or the tree of the world. It is also called the world tree in Norse cosmology. A great tree which is eternal, which is immortal, an immortal tree which is a life-giving tree. அந்த மாதிரி ஒரு life-giving tree தான் யாரு மாறி போனாமா? யாரு மாறி போயிருக்கா? ஷேக்ஸ்பியர். அண்ணா ஷேக்ஸ்பியரை பத்தி இன்னும் ரொம்ப பெருசா புகழ்ந்துதான் இந்த எஸ்ஸேல சொல்லி இருக்கிறார். ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த எலிசபெத்தன் ஏஜ் வந்து
ரொம்ப அதிக குளோரியஸா மாத்தி விட்டார். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங். Shakespeare made Elizabethan age a glorious age. It's the age of the flowering of Elizabethan age. Elizabethan age வந்து flowering period அப்படிங்கிறாரு. ஷேக்ஸ்பியருடைய flowering period அடுத்தது கொண்டு வர்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கிறிஸ்டியன் வேர்ல்டோட அப்படியே கனெக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஏன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல வந்தவர். அப்ப நீங்க பார்க்கும் பொழுது யாருக்கிட்ட கிறிஸ்டியன் வேல்யூஸ் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா, தாந்தே கிட்ட கிறிஸ்டியன் ஃபெய்த், கிறிஸ்டியன் வேல்யூ ரொம்ப அதிகமா இருந்தது. ஷேக்ஸ்பியர் கிட்ட அந்த அளவுக்கு இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the critics who stated that William Shakespeare was not practicing Christianity, he was a skeptic அப்படின்னு சொன்னாங்க. skepticனா a man who did not believe in the existence of God. அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னு தாமஸ் கார்லைல் முயற்சி பண்றாரு. அவர் சொல்றாரு, தாந்தே அளவுக்கு இவர் ஒரு பெரிய ரிலிஜன்ல ஊறி போன மனிதன் கிடையாது, அவரு ஆன்மீகவாதி. இவர் எப்படி? he is a man who sings spirituality practically. He is a practical spiritual man. Who is a practical spiritual man according to Thomas Carlyle? Shakespeare. Very good. Now என்ன சொல்ற அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் டைம்ல there were lot of changes, lot of conflicts. ஏன்னா தாந்தே டைம்ல என்னென்ன கான்ஃபிளிக்ட் இருந்ததுன்னு சொன்னார்ல, அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் டைம்லயும் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, டியூரிங் ஷேக்ஸ்பியர்ஸ் டைம், அதாவது டியூரிங் எலிசபெத்தன் டைம், lot of changes occurred in Catholic faith. என்ன ஆச்சு அப்படின்னா, Catholic faith got separated into two, Catholic faith and Protestant faith. அந்த Protestant faithக்குள்ள Anglicanism stepped into. அப்ப நிறைய பிரச்சனைகள் இருந்த காலத்துல ஒரு சூப்பர்பான ஒரு ரைட்டர் யாரு? வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஓகே, அப்ப இந்த ரைட்டர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இஸ் வெரி நோபல் and he is a blessed man. அவரை பத்தி சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க? he is priceless Shakespeare. He is priceless Shakespeare. What was Shakespeare? He was a free gift of nature. இந்த உலகத்திற்கு நேச்சர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், ஃப்ரீயா கொடுத்த கிஃப்ட். காசு கொடுத்து நம்ம அவரை வாங்கி இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் ஷேக்ஸ்பியர். யாரு கொடுத்த ஒரு பொக்கிஷம்? இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். Okay, he is a gift of nature. God gave Shakespeare to the world free. ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயத்த உலகத்திற்கு கொடுத்துட்டாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேர்ல்டுக்குள்ளார ஷேக்ஸ்பியரை வந்து people are celebrating like a deity, and people commented that people are indulging in idolatry worship. ஐடல் வர்ஷிப்ல என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள்னு கமெண்ட் கூட வந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம ஆளு வந்து ஒரு பெரிய ஆளு. Now ஷேக்ஸ்பியரை பத்தி அடுத்த பாயிண்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் இஸ் த சீஃப் ஆஃப் ஆல் போயட்ஸ். இந்த உலகத்துல இருக்கிற இது காலம் வரைக்கும் வந்த எல்லா கவிஞர்களை காட்டிலும் யாரு பெரியவர் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் பெரியவர். The chief of all poets that English literature has seen. He is the greatest intellect. Okay, he is the greatest intellect that the world has ever seen. And அவர் என்ன பண்ணியிருக்காரு? He has impacted literary world to a great extent. அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா தாமஸ் கார்லைல் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எலிசபெத்தன் ஏஜ்லயே ஷேக்ஸ்பியருடைய டைம்ல இன்னொரு பெரிய ப்ரோஸ் ரைட்டர் ஒருத்தர் இருந்தார். யாரு? பிரான்சிஸ் பேக்கன். பிரான்சிஸ் பேக்கன். Bacon was a very famous writer. He belongs to an ism called the pragmatism. Enna ism? He is a pragmatic philosopher. Pragmatism, practical thinker. அவருடைய எஸ்ஸேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எதுக்காக அவர் எஸ்ஸேஸ் எழுதினாரு? Why did Bacon write essays? Moral values, sir. To train a prince in moral values. Okay, to train a prince in values. ஒரு நல்ல பிரின்ஸை வந்து உருவாக்கணும். அவனுக்கு வந்து சீஃப் கவுன்சில்,
ஓகே, சிவில் அண்ட் மாரல், அதுதான் அந்த புக்குடைய எக்ஸ்டெண்டட் டைட்டில். ஓகே, இட்ஸ் a book of moral, civil and மாரல், ரெண்டுமே சேர்த்து. சிவில் விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கணும், மாரல் வேல்யூஸையும் ஒரு பிரின்ஸுக்கு சொல்லி கொடுத்து அந்த பிரின்ஸை வந்து ஒரு பெரிய லீடரா மாத்தணும் அப்படிங்கறதுதான் அவருடைய குறிக்கோள். அப்ப அப்படிப்பட்ட பேக்கன், a man who was known for his aphoristic style, அது மட்டும் இல்லாம பேக்கன் வந்து ஒரு பெரிய புக் ஒன்று எழுதினார். வாட் இஸ் a book? A very scientific book. The name of the book is Novum Organum. And this book was actually published in 1620, in which a method was introduced. It is called Baconian method. Bacon's method. It's a scientific inquiry method. அதுல தான் இண்டக்டிவ் ரீசனிங், டிடெக்டிவ் ரீசனிங் திருப்பியும் கொண்டு வர. ஏற்கனவே அரிஸ்டாட்டில் அதை பத்தி பேசியிருக்காரு. திருப்பியும் பேக்கன் வந்து ஒரு ஹவு டு அப்ரோச் the problems scientifically அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப அப்படிப்பட்ட பேக்கனை காட்டிலும் யார் ஒரு பெரிய திங்கரா? Shakespeare was a greater thinker than Francis Bacon. When you look into the drama of William Shakespeare and when you place Bacon's Novum Organum, which stands out அப்படின்னா, according to Thomas Carlyle, Shakespeare's dramas stand out. Okay, number 2, அடுத்த பாயிண்ட் அவர் ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னா, Shakespeare's work are criticized by critics as having imperfection. ஷேக்ஸ்பியருடைய ஒரு சில ஒர்க்ஸ்ல வந்து இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு சார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மால வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, don't look at Shakespeare as a man, look at Shakespeare as the instrument in the hands of nature. So who is the creator? Shakespeare was not the creator of those dramas. It was nature who was creating the work through Shakespeare. So nature has given a lesson to human being. If the imperfections are there in Shakespeare, it is not Shakespeare's imperfection, it is nature's imperfection. சரிங்களா? அப்ப எவ்வளவு தூரம் வந்து ஷேக்ஸ்பியர் எலிவேட் பண்றாரு பாருங்க. ஷேக்ஸ்பியர் எப்படி எல்லாம் டிஃபெண்ட் பண்ணணும்னு தாமஸ் கார்லைல் முயற்சி பண்ணியிருக்கிறாரு பாருங்க. ஓகே, சரி, ஷேக்ஸ்பியருடைய மெரிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலி when critics look into Shakespeare's play, they say Shakespeare was a master of characterization. Shakespeare எதுல எக்ஸல் பண்ணாரா? Master of characterization. He was very good in characterization. Whenever he wrote something, it had picture quality. Picturesque இருக்குமா அவருடைய ரைட்டிங்கே? picturesque இருக்கும். It was like portrait painting. It was like a portrait painting. ரைட்டிங்கே அப்படியே ஒரு picturesque quality இருக்கும். And when you look at it, you will understand men and things better. A man who gave very in-depth insight into men and things, it is William Shakespeare. மனிதர்களை பற்றியும் அப்புறம் திங்ஸ்னா நிகழ்வனை பற்றியும், நிகழ்வன அல்லது பொருட்களை பற்றியும் ரொம்ப டீப்பான ஐடியா கொடுத்தவர் யார் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். So in William Shakespeare's work, you will find calm, creative, perspicacity of Shakespeare. What is this perspicacity அப்படின்னு கேட்டீங்கன்னா, deep insight, very very shrewd insight, clubbed with creativity. ரொம்ப இன்டெப்தான தாட் இருக்கும். இந்த இன்டெப்தான தாட், that is the sign of a great man. ஏற்கனவே தாந்தேயை பத்தி சொல்லும் பொழுதும் what makes Dante great அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவாரு? The in-depthness. எதுதான் தாந்தேவை பெரிய ஆளாக்குச்சு? The in-depth thought, clear understanding, acute sensibility. ரொம்ப கிளியரா அவர் என்ன பண்ணாரு? He kept his senses open so that the divine mystery can come through him. அதே மாதிரிதான் ஷேக்ஸ்பியரும். அவருக்கு மட்டும் சஃபரிங்ஸ் இல்லையா, வாழ்க்கையில 1008 சஃபரிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு அழகா கொண்டு வர்றாரு. அடுத்தது ஷேக்ஸ்பியரோட இன்னொரு மெரிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் stood by morality. He was also voicing
moral concerns in its work. ஓகே, அவரு ரொம்ப ஹார்ஷான ஃபீலிங்ஸையும் தன்னுடைய ஒர்க்ல சொல்லி இருக்கிறாரு. அதே நேரத்துல ரொம்ப சாஃப்டான ஃபீலிங்ஸையும் தன்னுடைய ஒர்க்ல சொல்லி இருக்கிறாரு. So in Shakespeare you find a perfect combination of harsh elements and soft elements of nature. So Shakespeare is a great man. திருப்பியும் நம்மால பழைய கதைக்கே போறாரு. என்ன அப்படின்னா, when you look into the Elizabethan age, what is the ranking? Shakespeare stands first, and who stands next? Bacon stands next. பேக்கன்லாம் ரெண்டாவது இடம் தான் ஏன் சார், ஃபர்ஸ்ட் இடம் வந்து ஷேக்ஸ்பியருக்கு தான் கொடுக்கணும். ஏன்? ஷேக்ஸ்பியர் had an eye for things. He was very close to nature. Okay, he understood the inner harmony that was available in nature. இயற்கை. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய டாக்டர் சாமுவல் ஜான்சன் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர்ல சொன்ன விஷயமும் தாமஸ் கார்லைல் இந்த எஸ்ஸேல ஹீரோ அஸ் அ போயட்ல ஷேக்ஸ்பியரை பத்தி சொன்ன விஷயமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கு. அங்கேயும் சொல்லுவார் அவரு, யூ கேன் வெரி வெல் கால் ஷேக்ஸ்பியர் அஸ் அ what is it, nature poet. He's a poet of nature because he observed nature very closely. எவ்வளவு தூரம் அப்படின்னா, better even than the ancient Greek thinkers. எப்பொழுதுமே நம்ம பாத்தீங்கன்னா the ancient writers தான் பெருசா சொல்லுவோம். அவங்க தான் என்ன பண்ணாங்க, they observed nature and they gave law to humanity அப்படின்னு அலெக்சாண்டர் போப் வந்து சொல்லுவாரு பின்னாடி. ஆனா டாக்டர் சாமுவல் ஜான்சன் அவர்கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வாங்குறதே பெரிய விஷயம். ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒரு ஒர்க். எந்த வருஷம் டீச்சர்ஸ் அந்த ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் பை டாக்டர் சாமுவல் ஜான்சன்? எந்த வருஷம்? When did he publish that work, Preface to Shakespeare? Yeah, in 1765. அந்த புக்ல ரொம்ப அழகா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் இஸ் a poet of nature because he observed nature very closely. He had an eye for nature. இயற்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு மைண்ட் ஒண்ணு இருந்ததுன்னா அது யாருடைய மைண்ட்? ஷேக்ஸ்பியருடைய மைண்ட். ஓகே, சோ நம்ம அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு அப்படியே கொண்டு போறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் in Shakespeare's work you will find harmony, you will also find a perfect blend of intellect and music. அடுத்தது சொல்றாரு பாருங்க, he was the gift of nature herself. Nature is personified into a mother, and this mother is giving to the world her child, a precious child. What is a precious child? Who is the precious child of nature? Shakespeare. William Shakespeare. And இந்த மனிதன் ஒரு ஹீரோ சார் அப்படிங்கிற. He was a very great hero. எவ்வளவு அழகா அப்படியே கொண்டு போயிருக்காரு பாருங்க, பாயிண்ட் 1 by 1. ஓகே, now அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, when you look into nature, some people look at nature but they don't look into it very deeply. But William Shakespeare stands out because he had a degree of vision. His degree of vision is greater than any other writer's vision of nature. மற்ற மனிதர்களை காட்டிலும் இயற்கைய ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ண ஒரு ரைட்டர் யாரு அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். Did you understand that? Okay, I think it's half an hour. We will stop here and get back for